வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி உடல்நலக்குறைவினால் காலமானார். அவருக்கு வயது 94. அதற்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. பார்த்தால் பசி தீரும் படம் தொடங்கி 40 ஆண்டு கால பரப்பில் பல படங்கள் இணைந்து பணியாற்றியுள்ளோம். அவர் அம்மா நான் பிள்ளை, தென்னிந்திய திரையில் தவிர்க்க இயலாத நடிப்பு கலைஞர் சவுகார் ஜானகி. அன்றைய கதாநாயகர்கள் அத்தனை பேரோடும் நடித்தவர். என் ஆசிரியர் கே பாலச்சந்திரன் விருப்பத் தேர்வாக இருந்தவர். மறைந்து விட்டார். அன்னை பிம்பம் ஒன்று விடைபெற்றது. கண்ணீரோடு வழி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தால் பசி தீரும் டபுள் ஆக்டா உலகநாயகன் கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமாக நடித்த போதே கூட நடித்தவர். அதுக்கப்புறம் ஏராளமான படங்கள், சினிமா பைத்தியம், அதே மாதிரி மாணவன், அந்த மாதிரி படங்கள் எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. வெற்றி விழா படத்துல நடிச்சிருக்காங்க, ஹேராம் படத்துல நடிச்சிருக்காங்க. குறிப்பா ஹேராம் படத்துல அவங்க நடித்த பொழுது அப்பவே அவங்களுக்கு உடல்நல குறைவு. அவங்களால ரொம்ப நாள் படப்பிடிப்புக்கு வர முடியல. கொஞ்ச நாள் தான் வந்தாங்க. பட் ஆனா கமல்ஹாசன் அவர்கள் அவங்க மேல இருக்க மரியாதை காரணமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டாரு. அவங்க 2 நாளோ 3 நாளோ தான் வந்திருக்காங்க. உடம்பு முடியாம போயிடுச்சு அவங்களுக்கு. மொத்தமா அவங்க நடிச்சா என்ன கொடுக்கணுமோ அதை அப்படியே கொடுத்துட்டாரு, ஒரு பைசா கூட குறைக்காம. அது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மருத்துவ செலவுக்கு உதவுனுச்சு அப்படின்னு சொல்லி கமலுக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க அந்த காலகட்டத்துல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணது. அதே நேரத்துல அவங்க ஒரு நல்ல செஃப்பாவும் இருந்தாங்க. புதிய பறவை மாதிரியான படங்கள்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட மிகச்சிறப்பாக நடித்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது படத்துல மிக முக்கியமான கதாபாத்திரத்துல நடித்தவர். இன்னும் நிறைய படங்கள், அவங்க தில்லுமுள்ளு படத்துல அவங்க பண்ண காமெடி எல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டரா அமைஞ்சது. அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருப்பாங்க. சவுகார் ஜானகினாலே அழுவாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் உண்டு. ஆனா அதை உடைக்கிற மாதிரி புதிய பறவையா இருக்கட்டும், தில்லுமுள்ளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள்ல அவங்க தன்னுடைய திறமையை காமிச்சிருந்தாங்க. ஹியூமர் என்னால பண்ண முடியும் அப்படின்னு பாலச்சந்தர் காவிய தலைவி, அந்த மாதிரியான படங்கள்லாம், பாக்யலட்சுமியில அந்த மாலை பொழுதின் மயக்கத்திலே பாட்டெல்லாம் அவங்களுக்கு வந்த பாட்டு தான். ஸோ அதெல்லாம் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சவுகார்ல ஆரம்பிச்சு ஹேராம் வரைய ஏராளமான படங்கள், ஏராளமான தவிர்க்க முடியாத பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு தாய் உள்ள அந்த இமேஜ், அம்மா போன்ற ஒரு இமேஜ் உள்ள அந்த நாயகி. அந்த சினிமா பைத்தியம் ஸ்டில்ல தான் கமல்ஹாசன் அவர்கள் போட்டிருந்தாரு. ஒரு பக்கம் சினிமா பைத்தியம் ஸ்டில், இன்னொரு பக்கம் பார்த்தால் பசி தீரும். அப்பவே டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவருக்கு சவுகார் ஜானகி அம்மாவோட கிடைச்சது. அவர்களுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். எழுத்தாளர் சாரு நிவேதிதாவை பொறுத்தவரைய நிறைய கான்ட்ரவர்சி உண்டு. அவர் உலகநாயகன் கமல்ஹாசனை பத்தி விமர்சனம் பண்ணதும் உண்டு, நிறைய பாராட்டியும் இருக்காரு. அவர் இப்ப சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதாவது என்னுடைய லைஃபை படமா எடுக்கணும்னா அதுக்கு குரு சோமசுந்தரம் சிறப்பா இருக்கும், பிரமாதமா நடிப்பாரு. அதை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா எடுக்கணும்னா பிரகாஷ் ராஜ் நடிப்பாரு, நல்லா இருக்கும். உச்சபட்சமா போகணும்னா அது கமல்ஹாசன் அவர்களால தான் முடியும். அவர்னால எந்த பாத்திரத்தையும் நடிக்க முடியும், என்ன மாதிரி அவரால் உடலை மாற்ற முடியும். அதுக்கு கமல் ரொம்ப பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு விகடன் பேட்டியில. ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பள்ளி ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் நல்ல புத்தகங்களை நமக்கு அறிமுகப்படுத்தணும். நல்ல புத்தகம், இப்ப நல்ல வெப் சீரிஸ், இதெல்லாம் அவங்க அறிமுகப்படுத்தணும். உலகநாயகன் கமல்ஹாசனை பொறுத்தவரைய அவர் அந்த காலத்துல அவர் கொடுத்த பேட்டியில ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கத்துக்கலாம். நம்ம சாரு நிவேதிதா 24 வயதுல அப்ப அவர் குமுதம், சாவி, இதயம் பேசுகிறது, கல்கி, கல்கண்டு, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சிருக்காரு, வெகுஜன பத்திரிகைகள். அப்படி படிக்கும் பொழுது அதுல கமல்ஹாசனுடைய பேட்டி வந்திருக்கு, அதை பார்த்திருக்காரு. அதுல பிரக்ஞை அப்படின்னு ஒரு புத்தகத்தை பத்தி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவருக்கு என்னடா அந்த வார்த்தையை புதுசா இருக்கு, நம்மால் இலக்கிய சகாவாச்சே, பிரக்ஞைனா என்ன அப்படின்னு தஞ்சாவூர் லைப்ரரியில போய் அவர் பார்த்திருக்காரு. பார்த்தா பிரக்ஞைன்னு ஒரு புத்தகம் இருக்கு, லினோ கட்டிங்கோட. அந்த எழுத்து அவ்வளவு சிறப்பா இருந்திருக்கு. அவர் பாலகுமாரனை தாண்டி வேற யாருமே எழுத்தாளர் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். அந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவங்க அறிமுகப்படுத்தின எழுத்தாளர்கள், அந்த கதையெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஒரு புது உலகமே திரும்பிருச்சான். டேர்னிங் பாயிண்ட், என் வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்டா அதற்கு என்னன்னைக்கும் கமல்ஹாசனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையை கமல்ஹாசன் எனக்கு செஞ்சாரு அப்படின்னு அந்த பேட்டியில குறிப்பிட்டார். இது எதுல இருந்த பேட்டினா,
சோசியல் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லி சித்ரா லட்சுமணன் அவர்களுடைய சேனலுக்கு கொடுத்த பேட்டியில வந்து அவர் கொடுத்திருந்தாரு. நான் அதை வந்து அப்பவே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு விஷயம் வந்து இவர் நம்ம சாரு வந்து கமல்ஹாசன் அவர்களை பாராட்டியிருக்காரு அப்படின்னு. அதை நான் நினைவு கூர்றேன். என்னுடைய அனுபவம் என்னன்னா, நல்ல எழுத்தாளர்கள், நல்ல கதைகள், அதே நேரம் நான் நல்ல வெப்சீரிஸ் நிறைய நான் பார்க்கறதுக்கு காரணமா இருந்தவர், அதான் நல்ல வெப்சீரிஸுக்கு பார்க்க காரணமா இருந்தவர் கமல்ஹாசன். அவர் அறிமுகப்படுத்தின வெப்சீரிஸ் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ், ஸ்னீக்கி பீட், அதே மாதிரி மார்க்கோ போலோ, மைன் ஹண்டர்லாம் மறக்கவே முடியாது, அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அந்த மாதிரி நிறைய நல்ல சீரியஸ், பிரேக்கிங் பேடு, இதெல்லாம் நிறைய பார்க்கறது வந்து கமல்ஹாசனால தான். இன்னைக்கு நான் ஏராளமான வெப்சீரிஸ் பார்த்திருக்கேன்னா அது வந்து கமல்ஹாசன் மாதிரியான ஒரு குருநாதர், அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். இதெல்லாம் நல்ல சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நல்ல சீரீஸ் அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டேன். அதற்கு காரணம் உலகநாயகன் கமல்ஹாசன் தான். ராஜ் கபூர் ஹிந்தியில வந்து மாபெரும் கதாநாயகன், அவரே இயக்குனர், அதாவது டைரக்டர் கம் ஹீரோ, அந்த காம்பினேஷன்ல அவர் வந்து ஒரு மாபெரும் கலைஞராக இருந்தார். அவரை வந்து ஷோமேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவில் கூட அவருடைய படங்கள்லாம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. அவருடைய மேரா நாம் ஜோக்கர், சங்கம், ஸ்ரீ 420, அனாரி, இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து இருக்கு. சத்யம் சிவம் சுந்தரம், பிரேம் ரோகு, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மைல்ஸ்டோன் மூவிஸ். அவருக்கு ஏராளமான படங்கள் இருக்கு. ராஜ் கபூர் ஸ்டூடியோஸ், அவருடைய பசங்க கபூர்ஸ், அவங்கெல்லாம் வந்து அவருடைய லீனியேஜா இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மாபெரும் கதாநாயகனான ராஜ் கபூர் வந்து நம்முடைய உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை பாராட்டினாரு. எப்ப பாராட்டினார் அப்படின்னா, அவருடைய சலங்கை ஒலி சாகர சங்கமம் இந்தியா முழுவதும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்த அந்த படத்தை வந்து அவர் பாராட்டினாரு. சென்னையில வந்து அதுக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து கமல்ஹாசனின் பரதம், குச்சிப்புடி, கதக், மணிப்புரி நடனங்கள் மிக பிரமாதம், அவர் நம்மை பிரமிக்க வைத்திருக்கிறார், ஜனாதிபதி பரிசு பெற்றிருக்கும் கமல்ஹாசன் மேலும் பல பரிசுகளை பெற வேண்டும் என்று இந்தி பிரபல நடிகர் ராஜ் கபூர் வாழ்த்தினார். ஜனாதிபதி விருது அப்படின்னா 3ஆம் முறைக்காக அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சதுல அதை தான் ஜனாதிபதி விருது அப்படின்னு சொல்றாங்க. கமல்ஹாசன், ஜெயபிரதா நடித்து தெலுங்கில் வந்த சாகர சங்கமம் தமிழ் பதிப்பு சலங்கை ஒலி படங்களின் 100வது நாள் விழா சென்னை அடையார் கேட் ஹோட்டலில் நடந்தது. விழாவுக்கு இந்தி பிரபல நடிகர் ராஜ் கபூர் தலைமை தாங்கினார். பரதநாட்டியமும் சங்கீதமும் நமது கலாச்சாரம், அதை இந்தியா முழுவதும் எல்லா மொழியினரும் கேட்கும் வகையில் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார் டைரக்டர் கே விஸ்வநாத் என்று ராஜ் கபூர் பாராட்டினார். இந்த படத்தில் கமல்ஹாசன் பரதம், கதக், குச்சிப்புடி, மணிப்புரி இப்படி பல வகைகளில் நடனமாடி நம்மை பிரமிக்க வைத்திருக்கிறார். அருமையாக ஆடிய நடனம் மிக பிரமாதம், ஜனாதிபதி பரிசு பெற்று இருக்கும் கமல் மேலும் பல பரிசுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தினார். டைரக்டர் கே விஸ்வநாத், கமல்ஹாசன், சரத்பாபு, ஜெயபிரதா, கீதா, எஸ்பி ஷைலஜா மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பலருக்கு ராஜ் கபூர் கேடயங்களை வழங்கினார். அனைவரும் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள். கமல்ஹாசன் உடை தயாரித்து கொடுத்த கமல்ஹாசன் மனைவி வாணி, பத்திரிகை தொடர்பாளர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஆகியோருக்கும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. டைமண்ட் சபா சார்பில் கமல்ஹாசனும் பாபுவும் மற்றவர்களுக்கு மாலை அணிவித்தனர் அப்படிங்கிறதா செய்தி. ஏன்னா இது வந்து சென்னையில வந்து ஒரு 100வது நாள் விழா கொண்டாடினாங்க அந்த சலங்கை ஒளி படத்துக்காக. இங்க கலைஞர்கள் எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்து எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அப்ப வந்து பாப்புலரா இருந்த ஹோட்டல் அடையார் கேட்ல தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. ராஜ் கபூரை வியந்து பாராட்டிய கலைஞன் உலகநாயகன் கமல்ஹாசன்.